பேசலாம். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம கண்களை மூடி ஒரு விஷயத்தை நிமிடத்தை நோக்கி பார்க்கும். நல்ல பிதாவை அருமையான சமூகத்துக்கு கொடுத்து இந்த காலை நேரத்தில் எங்களோடு உடனே பேசும் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாக்கிய விதத்தில் தேவனுடைய புரிவுள்ள வார்த்தைகளுக்கு முயற்சி கேட்கிறோம். அதை மறுத்து ஈடுபட்டு பார்த்து பேசும் எனக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்துக்காக ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் கேட்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பான், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நடந்ததான சம்பவங்களை குறித்து தொடர்ச்சியாக இந்த செய்திகளிலே கேட்டு வருகிறோம். இன்று ராஜாவுக்கு முன்பதாக யோசிப்பு என்கிறதான தலைப்பின் கீழ் சில சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. பலவிதமான உபத்திரவங்கள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் வழியாக கடந்து போன யோசிப்பு, குழியின் பள்ளத்தாக்குகள், சகோதரருடைய பகை விரோதங்கள், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட அனுபவங்கள், அது மட்டும் இல்லாமல் பொய்யால் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போன அனுபவங்கள் எல்லாவற்றையும் குறித்து நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக செய்திகளை கேட்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து யோசிப்பின் வாழ்க்கை குறித்து சிந்திக்கும் போது கர்த்தர் நியமித்ததான காலகட்டத்தில் யோசிப்பு ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆகவே ஏற்ற காலம் வந்தபோது ராஜாவுக்கு முன்பதாக யோசித்து நிற்கக்கூடியவராக மாறினார். பிரியமானவர்களே, நாமும் இந்த பூமியிலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த பூமியிலே கடந்து வந்திருக்கிறோம். ஏற்ற காலத்தில் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம். அது நிமித்தமாக பல உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் எல்லாரும் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் நாம் படுகிற பிரயாசம் எல்லா பாடுகளுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் சீக்கிரம் தரப்போகிறார். ஏற்ற நேரத்தில் ராஜாவுக்கு முன்பதாக ராஜாவுக்கு முன்பதாக நமக்கக்கூடியவர்களாக மாறப்போகிறோம். இந்த அனுபவத்தை நாமும் கூட பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆனால் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கான சில தகுதிகள் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்கும் போது படிப்படியாக அவன் வாழ்க்கையில் அவன் கொண்டாடுற தகுதி என்ன என்பதை குறித்து நாம் வசனத்திலிருந்து படிப்போம். முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் என்கிறதான ஒரு வார்த்தையை அங்கே படிக்கிறோம். பிரியமானவர்களே, ராஜாவுக்கு முன்பதாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ராஜாவினால் அழைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதுபோல நாமும் தேவனுக்கு முன்பதாக ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்னார். முதலாவது தகுதியை நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அழைப்பு தான் மிக முக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கும் போது 17-14 படிக்கும் போது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரை யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தரும் ராஜாவாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமா இருக்கிறார்கள் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, நித்திய ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தகுதியை அழைப்பை உடையவர்களாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ராஜாவுக்கு முன்பதாக நிற்கும்படிக்கு யோசேப்பு அழைப்பை பெற்றுக் கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு சிலர் தான். ஆகவே பிரியமானவர்களே, அழைக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இல்லாதபடி அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து போவது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கும் போது, ராஜாவினால் அழைப்பு பெற்ற உடனே அவன் சவரம் பண்ணி கொண்டு வேற வஸ்திரம் தரித்து பாரம் எடுத்து வந்தான் என்று படிக்கிறோம். சவரம் பண்ணி கொண்டு வேறே வஸ்திரம் தரித்து என்று சொல்லி அதை குறித்து சிந்திக்கும் போது, கடந்த வேத பாடத்திலே கடந்த செய்தியை நாம் கேட்டபோது அங்கே இது வஸ்திரம் என்று சொல்வது ஜீவியம். அதுபோல அவனுடைய முகத்தில் மாற்றம், சவரம் பண்ணி கொண்டான் என்று சொல்லி படிக்கிறோம். ஆகவே ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் ஒரு மாற்றமும் அவனுடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றமும் அவசியம் என்பதை குறித்து நாம் படித்தோம்.
ஆகவே ராஜாவுக்கு முன்பதாக ஒரு மனிதன் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய தோற்றத்திலும் அவனுடைய ஜீவியத்திலும் ஒரு மாற்றம் அவசியம். அதற்கு இல்லாவிட்டால் புதிய சொன்ன உள்ளான ஜீவியம் வெளிப்புறமான ஜீவியத்திலும் மாற்றம் அவசியம். அங்கே அந்த மாற்றம் என்று சொல்லுவது எதை வெளிப்படுத்துகிறது? அதுதான் பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம், சுத்திகரிக்கப்பட்டதான ஒரு நிலைமையாக இருக்கிறது. ஆகவே அதே சிறைச்சாலையில் இருந்த அழுக்கு வஸ்திரத்தோடு கூட அவன் போய் ராஜாவுக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஆகவேதான் அந்த வஸ்திரம் மாற்றப்பட்டது. சகரியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கும் போது யோசுவா என்கிற ஆசாரியன் அங்கே தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது அவர் தமக்கு முன்பதாக நின்றவர் நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கலைந்து போடுங்கள், பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உனக்கு நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்று சொல்லுகிறதை நான் படிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது ஒரு குவாலிட்டி தகுதி என்று சொல்லும் போது அவருடைய வஸ்திரம், அவருடைய ஜீவியம் மாற்றப்பட்டதால் அழுக்கான ஜீவியம், அதாவது பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையோடு கூட இருக்கும்போது கர்த்தருக்கு முன்பதாக நிற்க முடியாது, தேவனை சந்திக்க இயலாது. ஆகவே சுத்தமான ஒரு ஜீவன், பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவன் செய்வது அவசியம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் படிக்கும் போது, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான் என்று படிக்கிறோம். ஆகவே தேவனால் கனப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமான பாத்திரமா இருந்தால் மட்டுமே தான் தேவனால் கனப்படுத்தப்பட முடியும். பிரியமான இந்த பூமியிலே கூட நாம் பலவிதமான இடங்களிலே கனத்தை எதிர்பார்க்கிறோம். கனம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் மிக அவசியம். சுத்தம் உள்ளவர்களை தான் தேவன் எல்லா இடங்களும் கனப்படுத்துவார். ஆகவே அந்தந்த இடங்களிலே பரிசுத்தமாய் நான் ஜீவிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராக, உயர்த்துகிறவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படிக்கும் போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று படிக்கிறோம். ஆகவே ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் வருகையில் கிறிஸ்துவை சந்திக்க போகிற நாம் அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவதாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது குறிப்பாக நாம் படிக்கும்போது ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 41:16 படிக்கும் போது, அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவன் பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை அருளி செய்வார் என்று சொல்லுகிறதை படிக்கிறோம். இந்த இடத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததை போல பார்வோன் கண்டதான சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படி மனிதர்கள் தேடினார்கள். இந்த சூழ்நிலையில் தான் யோசேப்பு அந்த இடத்தில் கொண்டு வரப்படுகிறான். ஆகவே அவனுக்கு அதை சொல்வதற்கான கிருபை, தாளந்து, அபிஷேகம், ஞானம் தேவன் தந்திருந்தாலும் பார்வோன் கேட்கும் போது அவன் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை நான் அல்ல என்கிறதை அவன் சொல்லுகிறதை படிக்கிறோம். பாருங்கள், தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய மேன்மையை, தனக்கு இருந்த மகிமையை, தனக்கு இருந்த கிருபையை, தனக்கு இருந்த தாளந்தை அவன் உடனடியாக உயர்த்தவில்லை. இன்னைக்கு ஒன்றும் இல்லாட்டா கூட சிலர் கேட்கும் போது உடனடியாக தெரிந்ததை போல பேசுவார், தெரியாட்டாலும் தெரிந்ததை போல பேசுவார். நல்லா விலை கொள்ளும். தெய்வத்துக்கு முன்பதாக ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். சுயம் இருக்கிறார், சுயத்தை மேன்மைப்படுத்துகிறார். நான் என்கிற ஒரு பகுதி முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கை குறித்து படிக்கப்படும் முதல் சொல்கிற விஷயம் நான் அல்ல. ஆனால் அப்போ சொன்னாலே பவுல கூட கர்த்தர் உயர்த்தினார், கனப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி படிக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் பவுல் தன்னை எந்த இடத்திலும் உயர்த்தவில்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கும் போது, நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தன்னு சொல்லுகிறார். ஸோ தான் பட்ட பிரயாசங்கள், தன்னுடைய ஊழியத்தினுடைய எல்லா காரியங்களும் சொல்லும்போது நான் அல்ல, தேவனுடைய கிருபை என்று சொல்லி கிருபையை உயர்த்துகிறவராக இருந்தார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கூட படிக்கும் போது, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவை உயர்த்துகிறவராக இருந்தார். பிரியமானவர்களே, நன்றாய் விலை கொள்ள வேண்டும். தெய்வத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் சுயம் இல்லாத ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். சுயம் மற்றவர்கள் தான் தேவனுக்கு முன்பதாக, ராஜாவுக்கு முன்பதாக நிற்க முடியும். அது மாத்திரமல்ல, அதே பகுதியிலே படிக்கும் போது அதிலிருந்து இன்னொரு கருத்தை கூட நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அங்கே நான் அல்ல, தேவனே என்று சொல்லி அவர் தேவனை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். இது இன்னொரு பகுதியில் அவர் தன்னை தாழ்த்துகிறதை வெளிப்படுத்துகிறார். யோசேப்பு ராஜாவுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தார். தேவனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் தாழ்மை என்பது மிக அவசியம்.
தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் படிக்கும் போது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான் என்று படிக்கும். பாருங்க, யோசிப்புக்குள் மனத்தாழ்மை இருந்தபடினால் அவன் அந்த இடத்தில் கனம் அடைந்தான். தேவன் அவனை அந்த இடத்தில் கனப்படுத்தினார். பிரியமானவர்களே, நாம் கனப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை வேலை செய்கிற இடங்கள்ல நாம் அற்பமா எண்ணப்படலாம், இல்லாவிட்டால் நாம் குடும்பத்தில் மத்தியிலே அற்பமா எண்ணப்படலாம், இல்லை ஊழியத்தின் பாதையில் அற்பமா எண்ணப்படலாம். நன்றாக விலைக் கொள்ளுங்கள், கனத்தை நாம் தேடி போகக்கூடாது. நாம் அந்தந்த இடங்களில் தாழ்மையாக ஜீவித்தாலே கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார், கனம் அடைய செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் என்று படிக்கிறோம். எங்கே ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துகிறானோ அந்த இடத்திலேயே கர்த்தர் அவனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இது ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. ஆகவே தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தில் கூட படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லி படிக்கிறோம். கிறிஸ்துவும் கூட மனுஷ ரூபமாய் வந்து தெய்வத்தின் பிள்ளையான மகனாய் இருந்தாலும் தன்னை தாழ்த்திதான் அவர் உயர்த்தப்பட்டார் சிங்காசனம் வரைக்கும். ஆகவே நாம கூட சிங்காசனத்துக்கு போக போகிறோம், என்ற ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தாழ்மை இருந்தால் மட்டுமே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5வதாக யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கும் போது, ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் படிக்கும் போது, 41, 33 படிக்கும் போது, ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக என்று யோசேப்பு பார்வோனிடத்தில் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நீங்க யோசேப்பு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, நான் அதை சொல்லுவேன், என்னால முடியும், நான் அதை செய்வேன் என்று தன்னை உயர்த்தவில்லை. அந்த இடத்தில் மற்றவர்களை அதுல நியமிக்கும்படியாக சொல்லுகிறார். இதை வெளிப்படுத்துகிறது தன்னை பார்க்கலும் பிறரை உயர்வாய் நினைக்கிற ஒரு சுபாவம், தன்னிலும் மேன்மையா நினைக்கிற ஒரு சுபாவம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கும்போது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கு ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, மற்றவர்களை மேன்மையாக நினைக்கிறவர்களா இருக்கிறது. எப்போது நம்மை உயர்த்தி கொண்டு நம்முடைய மேன்மை, நம்முடைய தாளர்ந்து, நம்முடைய காரியங்களை பேசிக்கொண்டு மேன்மை பாராட்டாமல், யோசேப்பை போல மற்றவர்களை கனப்படுத்த வேண்டும், மற்றவர்களை மேன்மையா எண்ண வேண்டும். அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை மேன்மையா நினைக்கிறோம், அவங்களுக்குள்ள இருக்கிற கிருபைகளை மேன்மையா நினைக்கிறோம், அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தை மேன்மையா நினைக்கிறோம். அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு ஞானமே இல்லை, அவங்களுக்கு அறிவே இல்லை என்று சொல்லி அவர்களை ஒருபோதும் நாம் இழிவாய் அற்பமாய் நினைக்கவே கூடாது. அற்பமாய் நினைக்கும் போது கர்த்தர் அவர்களை உயர்த்தி விடுவார், நாம் தாழ்த்தப்பட்டு விடுவோம். ஆகவே நன்றாய் விளைவுகள் யோசிப்புக்குள்ள இருந்த அருமையான சுபாவம், ராஜாவுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னார், தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்னார், நாம் பிறரை மேன்மையாக எண்ணக்கூடிய ஒரு அருமையான ஜீவியம் அவசியம். 6வதாக யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கும் போது, ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் படிக்கும் போது, 41, 37 படிக்கும் போது, இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கு அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது என்று சொல்லி படிக்கிறோம். யோசேப்பின் வார்த்தைகள், அவன் அங்கே பயன்படுத்தின வார்த்தைகள் ராஜாவுக்கும் அங்கிருந்த அவனுடைய சேவகர்கள், ஊழியர்கள் எல்லாருக்கும் நன்றாய் கண்டது என்று சொல்லி படிக்கிறோம். பிரியமானவர்களே, தெய்வத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும், ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக கவனம் அவசியம். நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு மிகவும் எச்சரிப்புடையவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதுவும் சொல்லுகிறது, வாய், நம்முடைய நாவே நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும், எரி நரகத்தில் தள்ளிவிடும் என்று படிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரியமா இருக்க வேண்டும், பிரயோஜனம் உண்டாக இருக்க வேண்டும். அதனால்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் படிக்கும் போது, எபேசியர் 4:29 படிக்கும் போது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று பார்க்கிறோம். நல்ல வார்த்தை இருந்தால் மற்றும் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க, இல்லாட்டா பேசாதீங்க என்று அர்த்தம். ஆகவே பிரியமானவர்களே, பக்தி விருத்திக்கு ஏதுவான மற்றும் பிரயோஜனமான மற்றவர்களுக்கு நன்மையாய் காணப்படக்கூடிய வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். தேவத்துக்கு முன்பதாக நிற்க வேணும் என்று சொன்னால் நாம் வார்த்தைகள் மிக முக்கியம். இன்னைக்கு
தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, பொய்களை பேசி, பலவிதமான மற்றவர்களுக்கு குறைகளை பேசி எல்லாம் பண்ணிட்டு, இந்த வாயை வைத்து எல்லா காரியங்களும் பேசிட்டு, நாங்கள் தேவத்துக்கு முன்பதாக நிற்க போகிறோம், தேவனை சந்திக்க போறோம், கர்த்தருடைய வருகையில் போறோம், சிங்காசனத்துக்கு போறோம் என்று பலரும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிறைய விளைவுகள். கர்த்தருக்கு முன்னாடி நிற்க வேண்டும் என்று சொன்னால் வாயின் வார்த்தைகள் மிக முக்கியம், கவனம் தேவை. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 14:5 படிக்கும் போது, இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று படிக்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக மாசில்லாதவர்களாக இருக்கணும் என்று சொன்னார், வாயின் வார்த்தையிலே கபடம் காணப்படக்கூடாது, மாய்மாலம் இருக்கக்கூடாது. ஆகவே சுத்தமான வார்த்தைகளை, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிய வார்த்தைகளை பேச வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, 7வது நாம் யோசேப்பினுடைய ஜீவியத்திலும் படிக்கும் போது, ஆதியாகம புஸ்தகம் 41 அதிகாரம் 38 படிக்கும்போது, 41, 38 படிக்கும்போது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ என்றார். பாருங்க, நீங்க யோசேப்பு குறித்து அங்கே ராஜா சொல்லும்போது, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற யாராவது இருப்பாங்க என்று சொல்லி கர்த்தருடைய ஆவி யோசேப்பின் மேல் இருந்ததை குறித்து அவர்கள் சொல்லுகிறார். பிரியமான தெய்வத்துக்கு முன்பதாக, ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்னார், நாம் தேவ ஆவி உடையவர்களாய் இருக்க வேண்டும், இல்லாமல் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 வாசிக்கும் போது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆணங்களையும் ஆராய்கிறவராக இருக்கிறார் என்று படிக்கிறோம். ஆகவே இங்கே ஆவியால் நடத்தப்பட்டபடினால்தான் அவனுக்கு எல்லா காரியங்களும் வெளிப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13 படிக்கும் போது, சத்திய ஆவி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்களும் உங்களை நடத்துவார், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார் என்று படிக்கிறோம். ஆகவே வரப்போகிற காரியங்கள், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த விஷயங்கள், நம்முடைய ஜீவிதத்தில் நடக்க போற காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவரோடு ஒரு தொடர்பு இருக்கணும். ஆவியான நமக்குள்ள வாசமா இருக்கு. பரிசுத்தாவி இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவிதத்தில் வர காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது, நம்முடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஒரு கேள்விக்குறியோடு அந்த எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிறதான சந்தேகத்தோடு நாம் பயந்து கொண்டு காணப்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வரக்கூடாது. சத்திய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கு. தேவ ஆவியான நமக்குள்ள காணப்படும். அந்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். வெறும் நடத்துவதற்காக மட்டுமல்ல. ரோமர் 8:11 படிக்கும்போது, அந்த ஆவி மரித்தோரிலிருந்து நம்ம உயிரோடு எழும்ப செய்கிறார் என்று படிக்கிறோம். ஆகவே இந்த தேவ ஆவி நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நாம் உயிரோடு எழும்பி கர்த்தருடைய முன்பதாக தேவனுடைய சன்னிதானத்துல, சிங்காசனத்துல நாம் காணப்பட முடியும். தேவாதி தேவத்துக்கு முன்பதாக போய் நிற்க முடியும். ராஜாதி ராஜா முன்பதாக போய் நாம் காணப்பட முடியும். ஆகவே இப்படிப்பட்ட தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அது மாத்திரமல்ல, யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நான் படிக்கும்போது 8வதாக யோசேப்பை குறித்து படிக்கும்போது, ஆதியாகம புஸ்தகம் 41 அதிகாரம் 40 படிக்கும்போது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் என்று இங்கே ராஜா சொல்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இங்கே யோசேப்புக்கு ஒரு அதிகாரத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், நீ அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாய் என்று யோசேப்பை அவருடைய உயர்த்தினார். வெறும் அரண்மனைக்கு மட்டுமல்ல, 41 படிக்கும்போது, எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லுகிறார். அரண்மனைக்கும் அதிகாரியா இருந்தால் தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக யோசேப்பு காணப்பட்டார். பிரியமானவர்களே, நாமும் கூட தேவன் அழைக்கும் போது நம்ம கூட ஆளுகையோடு அழைத்திருக்கிறார், அதிகாரத்தோடு அழைத்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு பலரும் அதை உணர்கிறது இல்லை. யோசேப்பின் வாழ்க்கையில இந்த அதிகாரம் வரம் என்பது ஆதியாகம புஸ்தகம் 37 அதிகாரம் 8 அவன் வாலிப பிராயத்தில் இருக்கும்போது தன் வீட்டிலே கண்ட சொப்பனத்திலேயே கர்த்தர் அதை வெளிப்படுத்தி விட்டார். ஆகவேதான் அந்த சொப்பனத்தை அவன் சொல்லும் போது அவனுடைய சகோதரர்கள் விதமா சொல்றாங்க. அப்போது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம், அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமா பகைத்தார்கள் என்று பாருங்க. கர்த்தர் யோசேப்பு வைத்திருந்த ஒரு தரிசனம், கர்த்தர் யோசேப்பு கொடுத்து வைத்திருந்த தீர்மானம் அவனுடைய சொப்பனத்தில் வெளிப்பட்டது. அவனுடைய அரிக்கட்டு நின்றிருந்தது, மற்ற எல்லா அரிக்கட்டுகளும் வணங்கி இருந்தது. இதை ஆண்டவர் அப்போது வெளிப்படுத்தினார். ஆனால் அதை குறித்து மற்ற பகைத்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள், அவனை அற்பமா எண்ணினார்கள். ஆனால் ஏற்ற காலத்திலே அந்த தரிசனம் நிறைவேறிற்று. பிரியமானவர்கள், நன்றாய் விலகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை குறித்து சொன்னதான தரிசனம், உங்களை குறித்து தான் தேவனுடைய திட்டம். ஒருவேளை தேவன் உங்களுக்கு அறிவித்திருக்கலாம், ஆனால் அதை மற்றவர்களிடத்தில் சொன்னும்போது அதை குறித்த பரிகாசம், கேலி கிண்டல்கள் உண்டாயிருக்கும்.
அற்பமாய் கூட எண்ணி இருக்கக்கூடும். ஆனால் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, ஏற்ற காலத்தில் தேவன் தந்த தரிசனம் வெளிப்படும். நம்மை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். அது நிச்சயமாய் பொய்யாய் மாறாது. அன்றைக்கு யோசேப்புக்கு தேவன் காட்டின தரிசனம் ஏற்ற காலத்தில் நிறைவேறிச்சு. அவன் ஆளுகிற இடத்துக்குள்ள கடந்து வந்தான். பிரியமானவர்களே, நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ரோமர் 5:17 படிக்கும் போது, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பூரணத்தை நீதியாகி ஈவின் பூரணத்தையும் பெற்று பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பிரியமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டு, அந்த நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டு ஜீவனை அடைந்து நாம் ஆளுகிறவர்களாக மாறப்போகிறோம். ஆகவே இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நமக்குள்ள காணப்பட வேணும். பிறர் சொல்லுகிறதான காரியங்களை நினைத்து நாம் அவிசுவாசப்பட்டு சந்தேகப்பட்டு தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் விலகிக் கொள்ளாமல் இருந்து விடக்கூடாது. தேவன் நம்மை வைத்த நோக்கத்தை குறித்து சந்தேகப்படக்கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய நோக்கம் நமக்குள்ள நிறைவேறும் என்ற விசுவாசத்தோட நாம் காத்திருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் அது நிறைவேறும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல படிக்கும்போது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் போனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று படிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை நடத்துகிறதான அந்த பாடுகளின் பாதையில், துன்பங்களின் பாதையில், உபத்திரத்தின் பாதையில் அவரோடு கூட நாம் அதெல்லாம் சகிப்போமானால் ஏற்ற நேரம் வரும், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஏற்ற நேரத்துல கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அவரோடு கூட நாம் ஆளுகை செய்கிற ஆட்களாய் மாறுவோம். வெளிப்படுத்தல் 12:5 அதெல்லாம் தான் படிக்கிறோம். சகல ஜாதிகளின் விருப்பு போல ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவர் பெற்றால் அவருடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆகவே ஆளுகை செய்கிறவர்கள் தான் சிங்காசனத்துக்குரியவர்களாய் மாறுகிறார்கள். ஆகவே தேவனுடைய அந்த விசேஷமான அழைப்பை, அந்த விசேஷமான தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை குறித்ததான திட்டம், நோக்கம் நிறைவேறும்படியாய் காத்திருக்க வேணும். அவசரப்பட்டு விடக்கூடாது. பொறுமையா இருந்தால் கர்த்தர் ஏற்ற காலத்திலே அந்த தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற தீர்மானம் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறதான அந்த யோசேப்புக்கு சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறது முன்பதாக, இல்லாட்டா சிங்காசனத்தை தருவதற்கு முன்பதாக ராஜா செய்ததான இல்ல ராஜா கொடுத்ததான வெகுமதிகளை குறித்து நான் படிக்கும் போது, ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 42ஆம் 43ஆம் வசனங்களை படிக்கும் போது, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழிச்சு அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி என்று சொல்லி படிக்கிறோம். பாருங்க, இங்க சாதாரணமா இருந்த ஒரு மனிதன், சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனிதன் தான், பாடுகள் வழியா உத்தர வழியா போய் கொண்டிருந்த ஒரு மனிதன் ராஜா சிங்காசனத்தில் யோசேப்பை உட்கார வைக்கிறது முன்பதாக, இல்லாவிட்டால் சிங்காசனத்துக்கு உரியவனாய் யோசேப்பை மாற்றுவதற்கு முன்பதாக ராஜா செய்த இல்ல ராஜா தந்ததான அருமையான வெகுமதிகளை குறித்து இங்க படிக்கிறோம். முதலாவது, அவன் தன் கையில் இருந்ததான முத்திரை மோதிரத்தை கழட்டி யோசேப்பின் கையில் போடுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனும் கூட அப்படிப்பட்டவர் தான். அவருடைய சிங்காசனத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, இல்லாட்டா நம்ம கொடுப்பதற்கு முன்பதாக அவர் தம்முடைய முத்திர மோதிரத்தை நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த முத்திரை மோதிரம் என்று சொல்லும் போது அது தேவன் நம்ம கொடுக்கிறதான ஒரு அதிகாரத்தை இது காட்டுகிறது. எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கும் போது, இப்பொழுது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதர்களுக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றார். ஒரு ராஜாவின் முத்திரையினால் இடப்பட்டதான ஆணையை செல்லாமல் போக செய்ய ஒருவராலும் கூடாது. ராஜாவின் முத்திரையை தன் கையில் வைத்துக் கொண்டு, அந்த முத்திரை மோதிரத்தை வைத்துக் கொண்டு அவன் கட்டளையிடுவாரானால், யோசேப்பு கட்டளையிடும் போது அது யாராலும் மீற முடியாது. அது விரோதமாக கிரியை செய்யும். எந்த அளவுக்கு அது ஒரு அதிகாரம் என்று பாருங்க. தேவன் நமக்கும் கூட சிங்காசனத்துக்கு போறதுக்கு முன்பதாக, தகுதி உள்ளவர்கள் ஆட்களாய் மாற்றப்படும் முன்பதாக நமக்கும் அந்த முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். இல்லாவிட்டால் ஆகாய் 2:3 படிக்கிற போது, உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன்னு சொல்றார். நம்மையே முத்திர மோதிரமாக மாற்றுகிறார். அப்ப இதோட அர்த்தம் என்ன? தேவன் முத்திர மோதிரமாய் மாற்றுவதற்கு காரணம் என்ன? நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த அதிகாரம் 2 விதத்துல பயன்படுகிறது. ஒன்று, தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அதிகாரம். என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப அந்த தேவனிடத்திலிருந்து ஜெபத்தின் மூலமாக கேட்டு பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அதிகாரம் இந்த மோதிரத்தின் மூலமாக, அந்த முத்திரை மோதிரம் மூலமாக கிடைக்கிறது. 2வது,
சகல வல்லமை நமக்கு எதிரிடைய கிரியை செய்கிற எல்லா வல்லமையும் கீழ்ப்படுத்துவதற்கு ஒரு அதிகாரம் அந்த மோதிரத்தின் மூலமா உண்டாகும். ஆகவே எல்லா வல்லமையில் கீழ்ப்படக்கூடிய அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பூமியில ஜீவிக்கும் போது நாம் இந்த முத்திரை மோதிரமாக இல்லாட்ட முத்திரை மோதிரம் உள்ள அதிகாரம் உள்ள ஆட்களாய் காணப்படும். எல்லா காரியங்களும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தினாலே நான் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக எல்லா வல்லமை கீழ்ப்படுத்துவதற்கான ஒரு அதிகாரம் இருக்கு. ஆகவே நமக்கு விரோதமாய் கிரியை செய்யும் எல்லா வல்லமையிலும் கீழ்ப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அவன் மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தினார்கள் என்று சொல்லி படிக்கிறோம். மெல்லிய வஸ்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திர பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று படிக்கிறோம். பிரியமானே, பரலோக ராஜ்யத்தில் நித்திய ராஜ்யத்தில் பரிசுத்தவான்களுக்கான மெல்லிய வஸ்திரம் என்பது சொல்றது அவருடைய நீதிகள் என்று படிக்கிறோம். ஆகவே இங்கே மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுவதற்கு காரணம் அது தேவ நீதியை வெளிப்படுத்துகிறது. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் அந்த சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்று சொன்னால் நல்ல விலை கொள்ளுங்கள், நீதி வேணும். தேவ நீதி உடையவர்களாய் ஜீவிக்கணும். சுய நீதி உள்ளவர்கள் அங்கே போக முடியாது. அதனால்தான் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வெளிப்படுத்தும். 19:14 பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாக வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று படிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய ராஜ்யத்தில் தேவனோடு கூட செல்ல வேண்டும் என்று சொன்னார். ராஜாதி ராஜாவோடு கூட காணப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த மெல்லிய வஸ்திரம் அவசியம். இந்த அந்த சுத்தமான மெல்லிய வஸ்திரம், தேவன் நீதி வஸ்திரம் அவசியம். இந்த நீதியினால் நிறைந்தவர்களால் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக பொன் சரப்பணியை அவர் கொடுத்துவித்தார் என்று படிக்கிறோம். பொன் சரப்பணியை ராஜா கொடுத்தார். இந்த பொன் சரப்பணி என்று சொல்வது அது வேதத்தில் வாசிக்கும் போது உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்து அழகா இருந்தது என்று சொல்லி படிக்கிறோம். ஆரங்கள் பூண்ட கழுத்து, ஆரங்கள் என்று சொல்லும்போது சரப்பணி என்று சொல்லும்போது அது நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது. உன்னத பாட்டு 4:9 வாசிக்கும் போது உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று மணவாட்டியை குறித்து மணவாளன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த சரப்பணி என்பது திவ்ய சுபாவங்கள், தெய்வீகமான சுபாவங்களை காட்டுகிறது. இந்த தெய்வீகமான சுபாவங்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சிங்காசனத்துக்குரிய தகுதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. ஆகவே அந்த திவ்ய சுபாவங்கள் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நான்காவதாக ராஜா அவனுடைய அந்த ரதத்தையே யோசேப்பு கொடுத்தார். அந்த ரதத்தை யோசேப்பு கொடுத்தார். அந்த ரதத்தில் பிரயாணம் பண்ணும்படியாக யோசேப்புக்கு தரப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த ரதம் என்று சொல்லும் போது இன்னும் விசேஷமானது. தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரதம் அவசியம். 104ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் படிக்கும் போது தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சு பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார் என்று கர்த்தரை குறித்து படிக்கிறோம். தேவன் மேகங்களை தமது ரதமாக்கி அதில் பிரயாணம் பண்ணுகிறார். ஆகவே அவர் மட்டும் அந்த ரதத்தில் பிரயாணம் பண்ணுகிறவர் அல்ல, அவரை சந்திக்க போகிற ஜனமும் கூட அந்த ரதத்தில் போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் புரிகிற மாதிரி வேத வசனத்தில் படிக்கும் போது ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் படிக்கும் போது யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் என்று சொல்லிப்பார். பாருங்க, அந்த ரதத்தில் அவன் பிரயாணம் பண்ணி தன் தகப்பனை போய் சந்தித்தான். அவர்கள் இருவரும் முகமுகமாய் கண்டு அவன் அந்த சந்தோஷத்தை அங்கே வெளிப்படுத்தினார்கள். அதுபோலதான் பிரியமானவர்களே, நாம கூட நம்முடைய பிதாவை சந்திக்கக்கூடியதான நேரம் வெகு சீக்கிரம் வரப்போகிறது. ஆகவே நமக்கும் காத்து கொண்டிருக்கிற ஒரு ரதம் உண்டு. நமக்காக காத்து கொண்டிருக்கிற ரதம். அந்த ரதம் எப்படி கர்த்தர் மேகங்களை ரதமாக பயன்படுத்துகிறார், அதே போல அவரை சந்திக்க போகிறதான தேவனுடைய பிள்ளைகளும் அந்த ரதத்தில் பிரயாணம் பண்ணிதான் அவரை சந்திக்க போகிறார்கள். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் போது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். அடுத்த வசனத்துல படிக்கும்போது, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்போதும் கர்த்தருடனே இருப்போம். இங்கே தெளிவாய் வாசிக்கிறோம், மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தருடனே இருக்கும். பிரியமானவர்களே, சீக்கிரமா இந்த மேக ரதம்
நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அந்த மேக ரதத்தின் வழியாக கடந்து சென்று நாம் அந்த யோசேப்பு எப்படி அந்த ரதத்தில் போய் தன் தகப்பனை முகமுகமாய் தரிசித்தானோ, அதுபோல அதிசீக்கிரத்தில் அந்த மேகத்தில் கடந்து போய் நாமும் கூட தேவனை முகமுகமாய் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, சீக்கிரமாக அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். யோசேப்பு அப்படிப்பட்டதான நாளுக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து படித்ததான நாம் அவரை போல ஜீவிக்கும் போதுதான் ராஜாவுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம், இல்லாட்ட ராஜாவை சந்திக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கும். பிரியமான இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம் கூட கண்களை மூடி கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, தாழ்த்துகிறோம். அந்த செய்தியை கேட்டுதான் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. யோசேப்பின் வாழ்க்கையை படிக்கிற நாங்கள் தொடர்ந்து அது போலவே ஜீவிக்க, ஆண்டவரே உங்க முகமுகமாய் சந்திக்க எங்களையும் கூட தகுதியுள்ள ஆட்களாய் கர்த்தர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு மூலமா கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.